நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகபாணி ராஜா. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நிவாரணம். மேலும் 12 மாவட்டங்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம். நாட்டில் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வு. எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உயர்ந்தபட்ச நஷ்ட ஈட்டினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை. பாகிஸ்தானின் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்களுக்கு அவசர விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரிக்கை. இலங்கை அணி இன்று இங்கிலாந்து நோக்கி பயணமாகிறது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் நஷ்ட ஈட்டினை வழங்குவதற்குமான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சீரற்ற காலநிலையினால் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 85 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளில் 55,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 19 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. 1025 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றில் 20 வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன. கொழும்பு மாவட்டத்தில் 13,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரட்ன தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளின் நன்மைகள் தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. தற்சமயம் நாட்டில் கொரோனா தொற்று தடுப்பு வேலை திட்டத்திற்கான தடுப்பூசிகளாக பயன்படுத்தப்படும் கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் வி மற்றும் சைனோஃபார்ம் ஆகியன உபயோகிக்கப்படுகின்றன. இந்த தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டதன் பின்னர் நபர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதா என்பது தொடர்பில் ஆராயப்படவிருக்கிறது. இதேவேளை கோவிஷீல்டு 2வது டோஸிற்காக ஸ்புட்னிக் வி, ஃபைசர் அல்லது ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியினை வழங்க முடியும் என்பது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிலைப்பாடாகும் என்று விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார். அஸ்ட்ராசெனிகா 2வது டோஸிற்காக குறித்த கோவிட் தடுப்பூசிகளை ஏற்றினால் கோவிட் ஒழிப்பிற்கான நோய் எதிர்ப்பு சக்தி மனிதர்களின் உடலில் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலின் தீப்பரவல் காரணமாக பொருளாதாரம், சுற்றாடல் கட்டமைப்பு, மீன்பிடித்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் உயர்ந்தபட்ச நஷ்ட ஈட்டினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக 5 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கப்பலின் வீடியோ தகவல்கள் விசாரணைக்காக பெறப்பட்டுள்ள நிலையில் அது குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விசாரணை நிறைவடையும் வரையில் கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு நீதிமன்றம் கடற்படைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. குறித்த கப்பலின் தீப்பரவல் காரணமாக கடல் மற்றும் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பாரிய பாதிப்புகளுக்கு நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்வது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் நேற்று நீதி அமைச்சில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் பே மொபைல் பேமெண்ட் ஆப்பில் லங்கா QR கோடை ஸ்கேன் செய்து கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுங்கள். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2,07,979 உயர்வடைந்திருக்கிறது. நேற்றைய தினம் புதிதாக 2,610 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். கோவிட் தொற்றினால் சிகிச்சையை பெற்று வந்த 1,670 பேர் நேற்றைய தினம் குணமடைந்திருக்கிறார்கள். அதன்படி நாட்டில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,76,000 தாண்டியிருக்கிறது. 30,000க்கும் அதிகமானோர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 47 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதன்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,789 உயர்வடைந்திருக்கிறது.
பாராளுமன்றம் இன்று முற்பகல் 10 மணிக்கு கூடும். நிதி சட்டமூலங்கள் தொடர்பில் இன்றைய தினம் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. பாராளுமன்ற நடவடிக்கைகள் 6 மணி நேரம் மாத்திரம் நடைபெறும். நேற்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இது பற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்திருப்பதன் காரணமாக எதிர்வரும் சிறுபோகம் மற்றும் பெரும் போகங்களில் சிறந்த அறுவடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மேலதிக நீர் விநியோக பணிப்பாளர் நாயகம் ஜானகி மீகஸ்தான் தெரிவித்துள்ளார். 3வது போகத்திற்காக மேலதிக செய்கையினை மேற்கொள்வதற்கு விவசாயிகளுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே மின் உற்பத்தி நிலையத்தினை அண்டிய நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவு அதிகரித்திருப்பதன் ஊடாக மின் உற்பத்தியினை உயர்ந்த அளவு மேற்கொள்ள முடியும் என்று மின்சார சபை தெரிவித்திருக்கிறது. அவை உள்நாட்டுச் செய்திகள். மொபைல் போன் இருக்கிற இந்த காலத்துல யாரும் இந்த மாதிரி நேரம் பார்க்க மாட்டாங்கல்ல. மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் பே ஆப் இருக்க இந்த காலத்துல இன்னும் ஏன் கேஷா கொடுக்கறீங்க? மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் பே மொபைல் பேமெண்ட் ஆப்பில் லங்கா QR கோடை ஸ்கேன் செய்து கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இன்று முதல் மேலும் 12 மாவட்டங்களில் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்திற்கு எதிர்வரும் தினங்களில் 50,000 சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன தெரிவித்துள்ளார். தடுப்பு ஊசி ஏற்றுவது தொடர்பான திட்டம் குறித்து நேற்று வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் ராஜாங்க அமைச்சர் பங்கேற்றார். முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். அதன்படி அனுராதபுரம், புலனறுவை, பதுளை, மொனராகலை, ஹம்பந்தோட்ட, நுவரெலிய, மாத்தரை, புத்தளம், காலி, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளன. மொனராகலை மாவட்ட மக்களுக்கு 25,000 சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக மாவட்ட செயலாளர் குணதாச அமரசேகர தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசிகள் நாளை முதல் நோயாளிகள் கூடுதலாக பதிவான கிராமங்களில் 60 வயதுக்கு மேற்பட்ட பிரஜைகளுக்கும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கும் செலுத்தப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொரோனா தொற்று பரவல் நாட்டில் காணப்படும் நிலையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுகாதார வழிமுறைகளில் ஒன்றாக முகக்கவசம் அணிவது காணப்படுகிறது. எனினும் சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு முகக்கவசங்கள் மிகவும் தரமற்றதாக காணப்படுகிறது. இது மேலும் பல சுகாதார கேடுகளை விளைவிக்கும். இந்த விடயத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை கூடிய கவனம் செலுத்தி விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் ஊடகவியலாளர்கள் துன்புறுத்தப்படுவதுடன் தாக்குதல்களுக்கும் உள்ளாகிறார்கள். ஆகவே இத்தகைய செயற்பாட்டினை தடுப்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களை பாதுகாத்தல் என்கின்ற தலைப்பில் வெளியான அறிக்கையில் இந்த வழக்குகள் மிகவும் முக்கியமானவை. ஆகவே போலீசார் குற்றவாளிகளுக்கு எதிராக முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் வெளிப்படையானதாக காணப்படுதல் வேண்டும். ஏனென்றால் இந்த சம்பவத்தினை ஒரு தாக்குதலுக்கான சம்பவமாக மாத்திரம் பார்க்காமல் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களின் ஆபத்தான போக்கின் ஓர் பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். சர்வதேச அபிவிருத்திக்காக அமெரிக்க நிறுவனம் ஒன்றினால் நாட்டில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள்
விரைவுபடுத்தப்பட உள்ளன. அந்த நிதி நிறுவனத்தின் நிதி உதவியின் கீழ் நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பல்வேறு காரணங்களினால் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தடைப்பட்டுள்ள நிலையில் அதனை விரைவுபடுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணி இன்றிரவு இங்கிலாந்து நோக்கி பயணமாகிறது. இரு அணிகளுக்கும் இடையில் 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெறவுள்ளன. எதிர்வரும் உலகக்கிண்ண போட்டியினை இலக்காக கொண்டு இந்த போட்டித் தொடரில் சூப்பர் லீக் போட்டிகள் இடம்பெறவுள்ளன. முதலாவது T20 போட்டி எதிர்வரும் 23ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. இரண்டாவது T20 போட்டி 24ஆம் திகதியும், மூன்றாவது T20 போட்டி 26ஆம் திகதியும் இடம்பெறவுள்ளன. இதேவேளை இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 29ஆம் திகதி நடைபெறவுள்ளது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சகல பொருளாதார மத்திய நிலையங்களும் இன்றும் நாளையும் திறக்கப்பட உள்ளன. மொத்த வியாபார நடவடிக்கைகள் மாத்திரம் இடம்பெறும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அத்தியாவசிய சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவது இதன் நோக்கமாக இருக்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-wheel புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் 3-wheel புத்தகத்துக்கு கேஷ், 3-wheel புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். சுகாதார பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். சுகாதார பணிப்பாளர் நாயகம் மற்றும் பரிஸ்மா அதிபரின் பரிந்துரை மற்றும் ஆலோசனைக்கு அமைய தனியார் மற்றும் வணிக வங்கிகளின் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் வாரத்தில் அதனை திறக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. மத்திய வங்கியின் ஆளுநரினால் விடுக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அமைய சுகாதார வழிமுறைகள் மற்றும் குறைந்த அளவான சேவையாளர்களை பயன்படுத்தி குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயல் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். நாட்டில் தென்மேற்கு பிரதேசத்தில் இன்றும் நாளையும் மழையுடன் கூடிய காலநிலை தற்காலிகமாக அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவர்லிய மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். மன்னார் மாவட்டத்தில் இடைக்கிடையே மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என்று
திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நிவாரணம். மேலும் 12 மாவட்டங்களுக்கு கோவிட் தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம். நாட்டில் கோவிட் தடுப்பூசியேற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உயர்ந்தபட்ச நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை. பாகிஸ்தானில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்களுக்கு அவசர விசாரணையினை முன்னெடுக்குமாறு கோரிக்கை. இலங்கை அணி இன்று இங்கிலாந்து நோக்கி பயணமாகிறது. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.